நம்ம ஒருத்தரை விரும்புறப்போ நம்மகிட்ட 2 இது இருக்கு. சீக்கிரட்டா அவங்க நமக்கு தேவை. இன்னொருத்தரை விரும்புறப்போ, இன்னொருத்தர் அன்பு கூறுறப்போ அவங்க நமக்கு தேவை. அவங்க எல்லாமே நமக்கு அதை போடாது. அதனால அவங்க நமக்கு தேவை, பிளஸ் நம்ம அவங்கள விரும்புறோம். நீட் அண்ட் டிசைர் அப்படியே 2 ஒன்னா போது பாருங்க. ஆனா தேவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது. யாருடைய உதவியும் தேவை கிடையாது, யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. நாம இல்லைன்னா அவர் நல்லா தான் இருப்பாரு. அப்ப ஏன் என்ன பிறக்க வச்சாரு, ஏன் என்ன வாழ வைக்கிறாரு? என்ன விரும்புறாரு. நான் சொல்றேன், நீங்க பிறந்தீங்கனாலே அது என்னத்தை காண்பிக்குதுன்னா, அவர் உங்களை விரும்பினதுனால தான் பிறந்தீங்க. அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனால தான் பிறந்தீங்க. இல்லைன்னா என்னத்துக்குங்க பிறந்தீங்க? நீங்க நினைச்சீங்களா உங்க ஏதோ பெற்றோர் செஞ்சதுனால மட்டும் பிறந்துட்டீங்கன்னு? எவ்வளவு பேர் என்னென்னமோ செய்யறாங்க, ஒவ்வொருத்தரையும் குழந்தை உருவாகுதா? நீங்க பிறந்தீங்கனாலே அது தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நிரூபிக்குது. இதுதான் உண்மைங்க. தேவன் உங்களை விரும்புகிறார்.